வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மார்க்கெட் இல்லாத நடிகைகள், சான்ஸ் இல்லாத நடிகைகள் தன்னை பரபரப்பாக பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாமோ இணையதளத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார்கள். அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். திடீர்னு ஒரு பாதி நிர்வாண நிலையில் ஒரு படம் வரும், ஏன் முழு நிர்வாணமாக கூட வரும். உடனே பார்த்தா பப்ளிக்கான ஒரு நடிகை. அப்புறம் திடீர்னு ஆபாச வீடியோ ரிலீஸ் இப்படி சொல்லுவாங்க. கேட்டால் உடனே அந்த நடிகை அடுத்த நாள் பேட்டி கொடுப்பாங்க. அது என்னோட இது இல்லைங்க, இது ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்டது. நோ சான்ஸ். கற்பூரத்தை அழித்து நான் சத்தியம் பண்ணுறேன், என்னதே கிடையாது. உண்மையிலேயே இந்த நடிகை தான் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்துருச்சு. அதை வச்சு பல நடிகைகள் தப்பிச்சுட்டே போயிடுறாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஆபாசங்கள், பலவிதமான ஒரு தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். சான்ஸ் இல்லை அப்படின்னா, ஏன்னா ப்ரொடியூசர் அதோட மறந்துடுவாங்க. ஒரு 2-3 படம், ஒரு படத்தை பார்ப்பாங்க, ஃபெயிலியரா, சரிப்பா மீண்டும் அந்த நடிகைக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லையா, முடிஞ்சு அதோட நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் சில நடிகைகள் வர்றாங்க, குத்தாட்டத்துக்கு மட்டும் வருவாங்க. ஆமாம், அப்பா கதாநாயக சான்ஸ் என்கிட்ட கிடையாது, முடிஞ்சு போச்சு. மற்றபடி ஒரு சான்ஸாவது கொடு, ஒரே ஒரு குத்தாட்டம் படத்துக்கு நடுவில் ஆடிட்டு போயிடுறேன் அப்படின்னு தமன்னா ஆடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆடிட்டு போயிடுறேன். தமன்னா சான்ஸ் இருந்துமே கூட அதிக காசுக்காக இன்னைக்கு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு. அது மாதிரி பலவிதமான நடிகர்கள் இன்னைக்கு புறப்பட்டாங்க. அது மாதிரி பல வாய்ப்பு இல்லாத நடிகர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு அப்படி உள்ள படத்துக்கு இடையில ஒரு டான்ஸ் முடிஞ்சு போச்சு, 8 கோடி 9 கோடி வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் எப்படியோ ஒரு வேலை சான்ஸு. அப்படிப்பட்ட நடிகர் என்ன பண்ணுவாங்க, மீண்டும் கதாநாயக வாய்ப்பு பண்ணக்கூடிய சமயத்தில் ரசிகர்களை தம் பக்கம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இதில் இருக்குது. அதாவது சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை, மார்க்கெட் இல்லை, குத்தாட்டமும் செல்லுபடி ஆகலை அப்படிங்கிறப்ப அந்த ரசிகர்களை தன் பக்கமே வச்சுருப்பாங்க. சில நடிகர்கள் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, சும்மாவாவது ஏதோ ஒன்று ஒரு சைடு தெரிகிற மாதிரி, முன்னால் தெரிகிற மாதிரி, பின்னால் தெரிகிற மாதிரி, அதில் பாதி தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு கவர்ச்சிகரமாக படத்தை பிடிச்சி போட்டு அப்படியே இணையதளத்தில் சிகாகோவில் சோ நடிகை, அயர்லாந்தில் சோ நடிகை, மற்றபடி போட்டு ஏதோ ஒன்று போட்டு கவர்ச்சிகரமாக படம் எடுத்து பல பத்திரிக்கை நம்ம பார்க்குறோம். இணையதளத்துன்னு போயிட்டு தான் இருக்கு. போட்டு தன்னை பப்ளிக் படுத்தி கொள்ளுவாங்க. அப்படி பப்ளிக் படுத்துகிற சமயத்து என்ன ஆகும், அந்த ரசிகன் அந்த குறிப்பிட்ட நடிகை, மார்க்கெட் போன நடிகை, புரியுதுங்களா, விலையில்லாத நடிகை, மற்றபடி வாய்ப்பு இல்லாத நடிகை மறக்க மாட்டான். அப்படியே இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நடிகை சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதை பார்க்க என்ன கீழே வியூஸ் வரும், மற்றபடி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். உடனே தயாரிப்பாளர் பார்ப்பாங்க, இயக்குனர் பார்ப்பாங்க, அவங்க கண்ணுக்கு அது வந்துடுது இல்லையா, அடே இந்த பொண்ணு ஒரு 5-6 வருஷமாக சான்ஸ் இல்லாமல் இருக்காப்பா, அமௌண்ட்டு கம்மியாக வரும், மற்ற சோன்ஸோ எல்லாம் இருக்கு இல்லையா, ஆமாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மற்ற படுக்கை சோன்ஸோ வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் அவனை, வேறு வழி கிடையாது. ஆமாம், நடிகைக்கு உண்டான ஒரு தலையெழுத்து அந்த மாதிரி தான். அப்போ தான் சான்ஸ் வரும், உடனே போய் புக் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி தான் இணையதளத்தில் ஆபாசமாக விடப்பட்ட படங்கள், அவர்களுடைய கவர்ச்சிகரமான படங்கள் தான் காரணம். அப்போ அந்த அடிப்படையில் என்ன ஆகுது, பப்ளிக் வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, ஒரு படத்தில் நடிப்பாங்க, உடனே கொஞ்சம் பப்ளிக் ஆயிரும், உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பப்ளிக்காக வந்துடுவாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியாது, கடைசியில் அரசியலே ஆரம்பிச்சிருவாங்க. சின்னதாக இருந்தாங்க, டவுன் ஆனாங்க, அப்புறம் டக்குன்னு இந்த கவர்ச்சிகரமான படங்கள், ஆபாசமான படங்கள், அப்புறம் செக்ஸுவலான படங்கள் அப்படின்னு போடுவாங்க. ஃபுல்லாகவே ஓப்பனாகவே சில நடிகைகள் பார்த்தீங்கன்னா, அதில் ரொம்ப இந்த ராதிகா ஆப்தே அப்படிங்கிற சோன்ஸ் நடிகைகள் இருக்காங்க. மற்றபடி இந்த இன்னொரு நடிகை பிஎஃப் நீலப்பட நடிகையினே கூட சொல்லலாம், தமிழில் 2-3 படத்தில் நடிச்சுக்கிறாங்க. அந்த நடிகையெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை. அந்த நடிகையெல்லாம் இன்றைக்கும் இணையதளத்தில் பப்ளிக் 13+, 134 அப்படிங்கிற அளவுக்கு ஆபாச காட்சிகள், ஆபாச நடிகையே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது, அவர்கள் அது ஒரு பப்ளிக்காக தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதுலேயும் ஒரு சான்ஸ் வந்துடுது. இந்த மாதிரி பலவிதமான நடிகைகள் தன்னுடைய நடிப்பு திறமை இருந்தும் கூட சான்ஸ் இல்லாத நடிகைகள் பலவிதமாக தங்களுடைய உடம்பை வெளிப்படுத்தி கொண்டு எனக்கு யாராவது சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லக்கூடிய பலவிதமான
விஷயம் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து 2 நாளைக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மும்பையில் ஒரு நடன நிகழ்வு. அதில் வந்து ஷெர்லின் சோப்ரோ அப்படின்னு ஒரு நடிகை. அந்த நடிகை வந்து தமிழில் கூட 2-3 குத்தாட்டம் போட்டிருக்கிறாங்க. தமிழ், மற்றபடி வந்து தெலுங்கு, கன்னடா இதில் கூட குத்தாட்டம் போட்டிருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. ஷெர்லின் சோப்ரா அப்படி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க மும்பையில் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆட்டம் போல இருக்கு. புக் பண்ணுற சமயத்தில் அப்புறம் அந்த அம்மாவுடைய சான்ஸ் வரக்கூடிய சமயத்தில் ஆட விட்டுருக்காங்க. நல்லா அற்புதமான ஒரு பாடல் போயிட்டுருக்கு. இந்த பாடல் போயிட்டுருக்க சமயத்தில் டக்குன்னு என்ன பண்ணிருச்சு, அது கவர்ச்சிகரமான அந்த நடிகை தானே, கீழே தெரியும் மேலே தெரியும் நடுவில் மறைச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, ஜாக்கெட் கவர்ச்சிகரமான ஒரு ஜாக்கெட்டை போட்டு ஆடிட்டு இருக்க சமயத்தில் பின்னால் கொக்கி கலண்டு ஜாக்கெட்டே வந்து முன்னால் விழக்கூடிய அளவுக்கு, முன்னால் மார்பகங்கள்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் ஆகிப்போச்சு. பின்னால் கொக்கி கலண்டுருச்சு. உடனே டக்குன்னு உஷாராகி அவருடைய ஒரு தொகுப்பாளின் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, நடக்க ஓடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜாக்கெட்டை பிடிச்சிடுறாங்க. இல்லாட்டி அது கீழே விழுந்து இன்னும் மிக ஆபாசமாக தெரிஞ்சிருக்கும். ஜாக்கெட்டை பிடிச்சிட்டு அப்படியே டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணப்படுது, மற்றபடி சோன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. உடனே மேக்கப் ரூமுக்கு போய் ஷெர்லின் சோப்ரா போய் மீண்டும் மேக்கப் போட்டு வந்து பின்னால் கொக்கியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணி திருப்பி வந்து அந்த ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, நம்மளை பற்றி என்னடா நடக்கும். அன்னைக்கெல்லாம் வந்து 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு சமாதானமாக போயிடுவாங்க. 3 பேர் இருந்தாலும் இன்னும் சமாதானம். இன்றைக்கி அப்படி இல்லை. 3 பேர் இருந்தால் 2 பேர் அடிச்சுக்கிறத 3ஆவதாக பார்த்து அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான் இன்றைக்கி. அதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷெர்லின் சோப்ரா அந்த குக்கி இல்லாத ஜாக்கெட் கழட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த ஆபாசமான காட்சி நம்மளால் என்ன விட்டால் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கி சமூக இணையதளத்தில் போட்டு விட்டான். இன்றைக்கி பப்ளிக்காக போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து இப்படி ஒரு பிரச்சனை இன்றைக்கி ஏற்பட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஷெர்லின் சோப்ரா ஆடுறாங்க, ரைட்டு, ஓகே. மற்றபடி இது வந்து தெரியாமல் ஜாக்கெட்டு கொக்கி கலண்டதா, வேண்டுமென்றே செய்யப்பட்ட சதி திட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, பப்ளிக் இல்லாத ஒரு நடிகைகள், மார்க்கெட் இல்லாத ஒரு நடிகைகள், இந்த மாதிரிலாம் தன்னை ஆபாசமாக வெளிப்படுத்தி கொண்டு தயாரிப்பாளர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக, இயக்குநர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக இந்த மாதிரிலாம் சில வேஷங்களை போலி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன பாருங்க. அது மாதிரி ஷெர்லின் சோப்ராவும் ஏற்படுத்தி இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. ஆமாம், யாரை ஏமாற்ற, ரசிகர்களை ஏமாற்ற, அப்படி நெட்டிசனை ஏமாற்ற முடியாது. அதுதான் நம்ம இன்னும் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அந்த அளவுக்கு ஒத்திகை பார்க்காம அவங்க மேடையில் வந்து ஆடி இருப்பாங்க, ஒத்திகை பார்த்துருப்பாங்க. ஒரு ஸ்டெப்பு தவறி போனால் கூட பிரச்சனை இல்லை. பட் அந்த அளவுக்கு ஆடை அமைப்பில் வந்து அவ்வளவு இறுக்கமாக இல்லாமல் எந்த அளவுக்கு லூஸாக பண்ணினாங்க. ஒரு ஆட்டம்ங்கிறது நல்லா ஓவராக பண்ணக்கூடிய சமயத்தில் மார்பாடு பின்னால் இடுப்பாடு சோன்சர் கொடுத்து நடுவில் இருக்கக்கூடிய ஜாக்கெட் எவ்வாறு கொக்கி கலண்டது அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு. அப்போ வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஷெர்லின் சோப்ரா இது வேண்டுமென்றே அவர் செய்த ஒரு விஷயம். தன்னை பிறர் பார்க்க வேண்டும், மற்றபடி வந்து தன்னை பப்ளிக் படுத்தி கொள்ள வேண்டும், தன்னை பற்றி பேச வேண்டும். கொக்கி இந்த ஜாக்கெட்டில் கொக்கி கிளடாமல் ஒரு ஆபாசம் தெரியாமல் இருந்திருந்தால் நம்ம இதை பற்றி வீடியோ போடுவோமா? அது மாதிரி வந்து ஒரு பப்ளிக்காகவே வேணும்னே பண்ணிட்டாங்க, அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி நெட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த ஷெர்லின் சோப்ரா அப்படிங்கிற நடிகை. உண்மையில் இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது. ஷெர்லின் சோப்ரா அது இயற்கையாக நடந்ததா, வேண்டுமென்று திட்டமிட்டு நடந்தா அவருக்கு தான் தெரியும். இருந்தாலுமே ரசிகர்களை ஏமாற்றி விட முடியாது, எப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி இல்லாமல் ஒரு சில கேவலமான நிலையில் சில நடிகைகள் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப மனசு சங்கடமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அப்புறம் ஏன் படுகையை கூப்பிட மாட்டாங்க? தயாரிப்பாளர், ஒரு ஆக்டரு, மற்றபடி வந்து எல்லாமே ஏன் படுக்கையை கூப்பிட மாட்டாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏன் கூப்பிட மாட்டாங்க? இந்த மாதிரி சில நடிகைகள் இருக்கிறதுனால தான் ஒரு சில முக்கியம் நல்ல ஒரு தரமான நடிகைக்கெல்லாம் வந்து மதிப்பில்லாமல் போய்விட்டது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.